வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முசுமுசிக்கையினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி தாங்க பார்க்க போறோம். ஆஸ்துமா இருக்கு, தீராத சளி இருக்கு, நெஞ்சு ஈழம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த முசுமுசிக்கு தழையை வந்து பச்சையாகவோ அல்லது சட்னியாகவோ செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த சளி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையுமே சரியாயிடுங்க. மெயினாக ஆஸ்துமான்னு சொல்லக்கூடியது கண்ட்ரோலில் வரும், குணமாகாது. முசுமுசிக்கு வந்து உள்ளுக்கு எடுக்கும்போது குணமாகும். அதேமாரி அதை தைலமாகவும் காய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளி உபயோகத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் முசுமுசிக்கு தைல. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா புளி காரம் உப்பு சேர்க்காம அதை வந்து சட்னி மாதிரி செஞ்சு அதை வந்து நம்ம சாதத்தை கூட தொட்டுட்டு சாப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குங்க. ஏன் வந்து புளி காரம் உப்பு இதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, மூலிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி காரம் உப்பு சேர்க்கும் போது மூலிகை வந்து வேலை செய்யாது, அதனால் அதை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சளி சம்மந்தப்பட்ட அனைத்து